வணக்கம், நான் உங்கள் சங்கவி. ஈழத்தமிழருக்கு சொந்தமான இந்த சூப்பர் மார்க்கெட், அதாவது கொக்சி மார்க்கெட் என்று சொல்லப்படுகின்றது. பல லட்சம் ரூபாய் முதலிடப்பட்டிருக்கின்ற இந்த மார்க்கெட் தற்போது பிரான்சில் இடம்பெற்ற வன்முறையில் முற்றாக எரிக்கப்பட்டிருக்கிறது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கான விடயம் என்னன்றதை பார்க்கலாம். அண்மை காலமாக ஒரு சில நாட்களாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு 2 விடயங்கள் சமூக ஊடகங்களில் நான் அதிகமாக பார்த்திருந்தேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் நிறைய விடயங்கள் இந்த சமூக ஊடகங்களினூடாக பரவலாக பகிரப்பட்டு பேசப்பட்டு அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறும். அப்படி இருக்கிற பொழுது நான் அதிகமாக பார்த்த இந்த ஒரு 2 விடயங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புபட்டவை. அதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். இந்த 2 விஷயங்களும் என்னென்ன, அவை 2க்கும் ஏன் தொடர்பு இருக்கின்றது என்ற விவரங்களை நான் உங்களுக்கு முழுவதுமாக சொல்கிறேன். என்ன விடயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விடயம் ஒரு ஈழத்தமிழர் இலங்கை தேசத்தில் இருந்து பிரான்ஸுக்கு சென்று அங்கு அவர் வாழ்ந்து கொண்ட ஒரு பெரிய ஒரு கடையையும் அமைத்து அவர் ஒரு முதலாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். அவர் தன்னுடைய கடை அடித்து நொறுக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்ட கிட்டத்தட்ட 90% கடை சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு சம்பவத்தை அவர் காணொலியாக பதிவிட்டு வெளியிட்டிருந்தார். நிச்சயமாக அதை பார்த்த பொழுது கவலையாக இருந்தது. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இலங்கை நாட்டிலிருந்து, இலங்கை நாடு என்று மட்டுமில்லாமல் எந்தெந்த இடங்கள்ல இருந்தும் நாங்கள் எங்கட சொந்த நாடு இல்லாமல் வேறொரு நாட்டுக்கு சென்று வாழ்கின்றோம் என்றால் நிச்சயமாக அவர்கள் அனைவருமே அகதிகள் தான். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு சொந்த நாட்டை விட்டுட்டு அவர்கள் அந்த வேறொரு நாட்டுக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் தங்களினுடைய வாழ்க்கையை பூச்சியத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். எதுவுமே இருக்காது. அவர்கள் ஆரம்பத்தில் இருந்து தங்களுக்கான ஒரு இருப்பிடத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும், ஒரு வேலையை ஏற்பாடு செய்ய வேண்டும். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்போ இதெல்லாத்தையுமே அவர்கள் ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்து கொண்டு அவர்கள் தங்களுக்கான ஒரு இடத்தை நிர்ணயித்து வைத்திருக்கின்ற பொழுது, ஓகே, எனக்கு ஒரு கடை இருக்குது, எனக்கு ஒரு வேலை இருக்குது, எனக்கு ஒரு வீடு இருக்குது, குடும்பம் எல்லாமே வடிவாக இருக்கிறார்கள், எல்லாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி வருகின்ற பொழுது அங்கு ஒரு பிரச்சனை அவர்களுக்கு எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கின்ற பொழுது நிச்சயமாக அது ஒரு பேரிழப்பாக பார்க்கலாம். அந்த மாதிரிக்கு தான் இந்த ஒரு ஈழத்தமிழனுடைய கடை அடித்து நொறுக்கப்பட்ட அந்த ஒரு காணொலியை பார்த்த பொழுது நிச்சயமாக வேதனையாக இருந்தது. ஏன் அப்படின்னா, எங்களினுடைய நாட்டில் ஏதாவது நடக்கின்ற பொழுது அங்கே எங்களுடைய சொந்த பூமி இது, அப்படி இருக்கிற பொழுது ஏதாவது ஒன்று செய்து விடலாம், இல்லை என்று இல்லை. ஆனால் இன்னொரு நாட்டில் அப்படி ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அதனை எதிர்கொள்வதற்கு நிறைய சவால்கள் வரும். அப்ப இப்படி ஒரு பிரச்சனையை நான் இந்த சமூக ஊடகங்களில் பார்த்துட்டு இது எதனால நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டு போயிருக்கலாம். இன்னொரு காணொலி ஒன்றையும் பார்த்தேன். அதற்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறுவன், ஒரு 17 வயதான சிறுவன், நஹேல் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த சிறுவன் கடந்த ஜூன் 27ஆம் தேதி பிரெஞ்சு போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். அப்ப இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த சிறுவன் சுட்டுக் கொல்லப்பட்டதன் பின்னராக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பிரெஞ்சு மக்களால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு போராட்டத்தில் தான் இந்த ஒரு ஈழத்தமிழனுடைய கடையும் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த நஹேல் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இளைஞனும் அந்த சிறுவனும் 17 வயசு என்கின்ற பொழுது நிச்சயமாக சிறுவன், அந்த சிறுவனும் கூட ஒரு அகதி, ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த அல்ஜீரியா இடத்தை சேர்ந்த ஒரு சிறுவன், அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய இனத்தை சேர்ந்த சிறுவன். இப்படி இருக்கின்ற பொழுது அந்த சிறுவனுக்கு தந்தை கிடையாது. தன்னுடைய தாயுடன் இந்த பிரான்ஸ் நாட்டுக்கு எப்படி இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு அகதிகளாக ஈழத்தமிழர்கள் செல்கின்றார்களோ அந்த மாதிரி ஒரு புலம்பெயர்ந்து ஒரு அகதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞன். நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த இளைஞனுக்கு தாய்க்கு அவர் மட்டும்தான் துணை என்கின்ற பொழுது அவர் வழியில சென்று வேலை செய்துவிட்டு வருவது, 17 வயசு என்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு சில குறும்புத்தனங்கள் இருக்கும். ஒரு துருதுருப்பாகத்தான் இருப்பார்கள் அந்த டைமில், இல்லையா? 17 வயசுன்றப்போ ஒரு சின்ன சுட்டித்தனம் என்று சொல்லலாம், இல்லாட்டி ஒரு சில குறும்புத்தனங்கள்னு சொல்லலாம். அப்படியாக இருக்கின்ற பொழுது இந்த சிறுவன் வாடகைக்கு கார் ஒன்றை பெற்றுக்கொண்டு தன்னுடைய நண்பர்களுடன் போயிருக்கிறார் 27ஆம் தேதி, சரியா? அப்போ அங்கே இடப்பக்கத்தில் தான் எப்பயுமே டிரைவிங் சீட் இருக்கும். இப்போ இங்கே அப்படி கிடையாது, வலது பக்கத்தில் இருக்கும், இல்லையா? அங்கே இடப்பக்கத்தில் டிரைவிங் சீட் இருக்குது. அப்போ அவர் இடப்பக்கம் இருக்கிறார், இன்னொரு நண்பன் வலது பக்கம் அருகில் இருக்கிறார், இன்னொரு சிறுவன் பின் சீட்டில் இருக்கிறார். இப்படி இருக்கிற பொழுது இந்த சிறுவன்
சிறுவன் பயணித்துக் கொண்டிருந்த அந்த காரை 2 போலீசார் வந்து வழிமறிக்கணும். வழிமறிச்ச இடத்துல தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடக்குது. அப்போ இதில் வந்து இந்த போலீசாரும் ஒரு விஷயத்த சொல்லிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பின்னுக்கு இருந்த சிறுவன் இருக்கிறார்கள், அந்த காருக்குள்ளேயே பின்னுக்கு இருந்த சிறுவனும் ஒரு விஷயத்த சொல்கிறார். அதாவது என்ன நடந்தது என்கின்ற அந்த கேள்விக்கான பதில் ரெண்டு பேரிடமிருந்து 2 விதமாக வருகின்றது. இந்த சிறுவனை சுட்டு கொன்று விட்டார்கள். அருகில் இருந்த சிறுவன் தப்பிச்சு ஓடிட்டார். அவரை சுட்டதுமே அவருடனேயே பயந்து தப்பிச்சு ஓடிட்டார். பின்னுக்கு இருந்த சிறுவன் தான் போலீசாரிடம் அகப்பட்டது. அப்படி இருக்கின்ற பொழுது போலீசார் ஒரு வித கருத்தையும் இந்த சிறுவன் ஒரு வித கருத்தையும் சொல்லியிருக்கிறார். இந்த போலீசார் சொன்ன கருத்துக்கு பிறகு ஒரு வீடியோ உண்டு சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்படுது. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அந்த வீடியோ. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஜஸ்ட் நஹேல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணாலுமே அந்த ஒரு வீடியோ வரும். ஸோ அந்த ஒரு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்ச்சியாக அந்த கார் நிறுத்தப்பட்டதுக்கு எதிர் திசையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு காணொளி. அப்போ இந்த போலீசார் சொன்ன வாக்குமூலத்துக்கும் இந்த காணொளிக்குமே அப்படியே மாறாக இருந்தது. ஆனால் அந்த காணொளியில் இருக்கக்கூடிய விடயமும் அந்த பின்னுக்கு இருந்த சிறுவன் சொன்ன விஷயமும் ஒத்து போயிருக்கின்றது. அப்போ நிச்சயமாக இது வந்து போலீசாரினுடைய ஒரு ஒரு கொடூரமான செயல், ஒரு இனவெறி தாக்குதல் என்கின்ற மாதிரியாக சித்தரிக்கப்பட்டு அல்லாட்டி அதுதான் உண்மையாகவும் இருக்கலாம். அதன் ஊடாக இன்றைக்கு அந்த ஒரு பெரிய ஒரு போராட்டம் கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு மேலாகவே நடந்து கொண்டிருந்தது. இப்படி இருக்கின்ற பொழுது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுவன் 17 வயசு. ஆகவே அந்த சிறுவன்கிட்ட லைசன்ஸ் இல்லை, அதாவது சாரதி அனுமதி பத்திரம் கிடையாது. அதையும் தாண்டி ஓவர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு அதிவேகம் அப்படின்னு சொல்லிப்பட்டு தான் நிப்பாட்டி இருக்கணும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுவன் வாடகைக்காக ஒரு ஆப்பினூடாக ஒரு காரை வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த கார் வந்து ஒரு சொகுசு கார், அது ஒரு ஆட்டோமேட்டிக் காராக இருக்குது. அப்படி இருக்கிற பொழுது இந்த போலீசார் மறைத்ததுமே இந்த சிறுவன் டக்கண்டு பிரேக்கில் காலை வைக்கிறார். அப்போ பிரேக்கில் காலை வச்சதுமே கார் நிற்கிது. கார் நிற்கிறப்போ அந்த 2 போலீசாரும் நின்று அவர்களிடம் இருந்த ஒருவர் வந்து துப்பாக்கி முனையில் துப்பாக்கியால் காட்டி அந்த சிறுவனுடன் வாக்குவாதத்தில் இருக்கிறார். மற்றவர் வந்து அந்த துப்பாக்கியினுடைய பின்புறத்தால் வந்து அவருக்கு 2-3 தரம் அடிக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது அவர் அடித்ததுமே இப்போ சிறுவன் இல்லையா, அடித்ததுமே அவர் கொஞ்சமே ஏதோ தளர்ந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்கக்குள்ள அவருடைய கால் அந்த பிரேக்கில் இருந்து எடுபட்டதால் அந்த வாகனம் அந்த கார் வந்து நகருது. அந்த இடத்தை விட்டு நகர்றப்போ உடனடியாக அந்த சிறுவனை சுட்டு விட்டார்கள். அப்போ இப்படி சுடுகின்ற பொழுது இந்த போலீசார் சொன்ன காரணம் என்னென்னு, அதாவது சுட்டதன் பின்னராக அந்த கார் ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு, கொஞ்சம் தூரம் இல்லை, ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு பார்த்து கொண்டிருக்க பக்கத்துலேயே அது போயிட்டு நிற்கிறப்போ ஒரு பெரிய ஒரு கோன் சத்தம் கேட்குது, ஒரு ஒலி எழுப்பப்படுகிறது. அதாவது அந்த சிறுவன் இறந்து அவர் அதில் போய் விழுற அந்த சத்தத்தில் அந்த கோன் வந்து ஒலிக்கப்படுது. அதோடய அந்த சிறுவன் இறந்தாச்சு. இதுதான் நடந்த விஷயமே. ஆனால் போலீசார் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாங்கள் மறிக்க அவர் நிற்கவில்லை, மாறாக அந்த போலீசாரின் மீது வாகனத்தை ஏற்றுவதாக, அவர் மீது மோதுவதாக அந்த சிறுவன் செயல்பட்டார். அதனால தான் தாங்கள் சுட்டதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதன் பின்னராக வெளியிடப்பட்ட அந்த காணொளியில் அதற்கு மாறாக வேறு விதமாக இருந்தது. ஆகவே அந்த பின்னுக்கு இருந்த சிறுவனும் அதைத்தான் சொல்லியிருந்தார். இப்படி இருக்கிற பொழுது இப்பொழுது அந்த போலீஸை வந்து சுட்ட அந்த போலீஸ் இருக்கிறார் தானே, அவரை வந்து கட்டுப்பாட்டுக்குள் எடுத்திருக்கிறார்கள். அவரை வந்து விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். அந்த போலீசாரும் வந்து மன்னிப்பு கோரி இருக்கிறோம், அந்த குடும்பத்திட்ட வந்து மன்னிப்பு கோரி இருக்கிறோம். இதெல்லாம் நடந்தோண்டு இருக்கு. அந்த சிறுவன் நிச்சயமாக அவர்கள் மறைத்தும் அவர்களுக்கு நிற்காமல் பயணமானதோ அல்லாட்டி அவர் பயப்பட்டு ஒருவேளை அவராகத்தான் அந்த வாகனத்தை செலுத்தியிருந்தாலும் கூட அதுக்கான காரணம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுவன் இதற்கு முதலும் ஒரு 16 தடவைகளுக்கிட்ட இதே மாதிரி நடந்திருக்கிறது. ஆனாலும் அவர் நிறுத்தவில்லை. இப்போ கூடுதலாக எங்களுக்கு இங்கே எல்லாம் ரோட் வழியே போலீஸ் நின்றா என்ன செய்வோம், இடைக்கலஞ்சியாச்சு, இப்போ ஹெல்மெட் போடாமல் போனாலும் லைசன்ஸை மறந்து போய் விட்டுட்டு வந்தாலும் தப்பிச்சு போயிடுவார்கள். ஏதாவது ஒரு என்னென்னு சொல்கிறது, குறுக்கு பாதைகள்னு சொல்லுவார்கள் இல்லையா, அப்படியான பாதைகளுக்கு அளவிட்டு தப்பிச்சு போயிடுவார்கள். அந்த மாதிரி இந்த சிறுவனும் தப்பிச்சிருக்கிறார் நிறைய சந்தர்ப்பங்களில். ஆனால் இந்த சிறுவன் மீது எந்த ஒரு குற்றவியல் குற்றச்செயல்களுமே பதிவு செய்யப்படையில. அந்த சிறுவன் வந்து உண்மையிலேயே ஒரு என்னன்னு சொல்ற நல்ல ஒரு சிறுவன். இப்படி இருக்கிற பொழுது அந்த சிறுவன் ஏன் பயந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அகதியாக அந்த நாட்டில் வசிக்கக்கூடியவர். நிச்சயமாக யாரெல்லாம் அகதிகளாக இன்று வேறு நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு எல்லாமே இந்த ஒரு பிரச்சனையை பற்றி தெளிவாக சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்களிடம் சரியான ஆவணங்கள் இருக்காது. ஆகவே நிச்சயமாக போலீசாரிடம் பிடிபடுகின்ற பொழுது வேறு ஏதாவது பொய் வழக்குகள் பதியப்பட்டு அவர்கள் வந்து அதிலிருந்து வெளிவர
வெளிவராதவாறே அதற்குள்ள மாட்டுப்படக்கூடியதாக இருக்கும். அதுல இந்த சிறுவன் பயப்பட்டதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு சிறப்பு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. குறிப்பாக இந்த போலீசாருக்கு ஒரு அனுமதி வழங்கப்பட்டது. என்ன அந்த புதிய சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது வீதியில பயணிக்கிற பொழுது அவர்கள் பிறருக்கு இடையூறு விளைவிக்கிற வகையாக ஏதாவது செயற்பட்டால், இல்லாட்டி ஆபத்து விளைவிக்கக்கூடிய மாதிரி செயற்பட்டால் அவர்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்த முடியும். இதுதான் போலீசாருக்கு வழங்கப்பட்ட ஒரு புதிய அனுமதி. இது வந்து 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு வழங்கப்பட்டது. அதற்கான ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு முதல் ஒரு வாகனத்தை, ஒரு காரை வந்து போலீசார் நிறுத்தின பொழுது அதில் வந்து இளைஞர்கள் எல்லாருமாக சேர்ந்து அந்த போலீசாரினுடைய வாகனத்தை உள்ளுக்கு ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கத்தக்கனையாக பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி இருந்தார்கள். அதன் பின்னராக அந்த போலீஸ் அதிகாரி சிறு சிறு காயங்களுடன் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது அவர் கோமா நிலைக்கே சென்றிருந்தார். அப்படி இருக்கிற பொழுது அதன் பின்னராகத்தான் இந்த ஒரு சட்டத்தையுமே வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி இருக்கிற பொழுது இதை அறிமுகப்படுத்தியதன் பின்னராகவே நிறைய மரணங்கள், ஒரு 30க்கு மேற்பட்ட துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்டு நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள். அதில் அதிகமானவர்கள் இந்த ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள். அப்படி இருக்கிற பொழுது இந்த இளைஞனும் தான் வந்து வேறொரு இனம், வேறொரு நாட்டை சேர்ந்தவர், அங்கு வந்து ஒரு என்னென்னு சொல்றது, ஒதுக்கி வைத்து பார்க்கக்கூடியவர்கள், தங்கள் இனத்தை சார்ந்த வேறு நாட்டவர்களை, வேறு இனத்தவர்களை வந்து மதிக்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு கட்டத்தில் அந்த சிறுவன் பயப்பட்டதுக்கான காரணம் இருக்கின்றது. அப்படி இருக்கிற பொழுதுதான் இந்த சிறுவன் வந்து தப்பிச்சு போக வழிகட்ட நேரத்தில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. தற்பொழுது ஒட்டுமொத்த மக்களுமே வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு விதம் பார்க்கிற பொழுது சந்தோஷமாக இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, போலீசார் வந்து தங்களினுடைய கொடூரமான ஒரு செயலை, ஒரு இனவரி காரணமாக நடாத்தப்பட்ட ஒரு செயலை அவர்கள் செய்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமாக சேர்ந்து அந்த சிறுவனுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டது சந்தோஷமாக இருக்கின்றது. இன்னொரு பக்கம் இதனூடாக பாதிப்படைந்தவர்கள், அதாவது இந்த சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டு யாரெல்லாம் பாதிப்படைந்தார்களோ அவர்களுமே தங்களுடைய வாழ்க்கையை பூச்சியத்திலிருந்து ஆரம்பித்திருப்பார்கள். ஆகவே நிச்சயமாகவே அவர்களுக்கு இது ஒரு பேரிழப்பாக இருக்கும். ஆகவே இது ரெண்டு விதமாகவும் பார்க்கப்படலாம். இப்பொழுது அந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போலீஸ் அதிகாரி வந்து மன்னிப்பு கோரி இருக்கிறார். ஆனால் அவருடைய பாட்டி, இறந்து போன அந்த நகையிலனுடைய பாட்டி வந்து சொல்லியிருக்கிறார், நான் மன்னிக்க மாட்டேன், நான் ஏன் மன்னிக்க வேண்டும், நான் மன்னித்தால் என்னுடைய பேரன் திரும்பி கிடைத்து விடுவார், அவர் உயிருடன் இல்லையா, அவர் இறந்து விட்டார், அவர் உயிருடன் திருப்பியும் கிடைப்பாராக இருந்தால் நான் மன்னிப்பேன், அப்படி இல்லாத பட்சத்தில் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நிச்சயமாக இதிலிருந்து தெரியக்கூடிய ஒரு விஷயம், இது பிரான்ஸ்ல இன்றைக்கு நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய தேசத்தில் வாழக்கூடியவர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய வேண்டிய ஒரு விடயம், அல்லாட்டி இனிமேல் அவதானமாக இருக்க வேண்டிய விடயம், இந்த 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் நீங்கள் சாரதி அனுமதி பத்திரம் எடுக்காத விடத்தை தயவு செய்து வாகனங்களை செலுத்த வேண்டாம். இது உங்களுக்குமே ஆபத்து, வீதியில் பயணம் செய்கின்ற ஏனையவர்களுக்குமே ஆபத்து. நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்தை இனிமேல் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஸோ இது தொடர்பான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.